சிவாஜியை பார்க்கும் ஆர்வத்திலே விழுந்தடித்து ஓடிய வடிவேலு. நடந்த சம்பவம், அதாவது நடிகர் வடிவேலு சிவாஜியை பார்க்க விழுந்தடித்து ஓடியிருக்கிறாராம். அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறேன் நண்பா. தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு இலக்கணம் என சொன்னால் அது சிவாஜி கணேசன் மட்டும்தான். இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்நாளில் இறுதி வரை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோம் என்று நடிக்க வரும் கலைஞர்கள் ஏங்கிக் கொண்ட காலங்கள்லாம் உண்டு. சிவாஜி கணேசனை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என ஏங்கினர்கள் நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பட்டறையில் போய் படிக்க வேண்டும். சிவாஜி நடித்த எல்லா படங்களையுமே பார்த்தாலே போதும் நடிப்பு என்றால் என்ன என அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல. இந்த நிலையில் வைகை புயல் வடிவேலு எத்தனையோ படங்களில் சிவாஜி நடித்திருந்தாலும் முதலில் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்த படம் தான் தேவர் மகன் அப்படிங்கிற திரை. கமல், சிவாஜி, நாசர், கௌதமி, ரேவதி போன்ற முக்கிய பிரபலங்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் நமது தேவர் மகன் திரை. இந்த படத்தின் மூலம் தான் வடிவேலு சிவாஜியை முதலாக வடிவேலுவிடம் போனில் தொடர்பு கொண்டு நாளை சிவாஜியுடன் ஷூட்டிங் இருக்கிறது, அதனால் காலையில் வந்துவிடுங்கள் என்ற தகவலை கூறியிருக்கிறார் இயக்குனர். பொள்ளாச்சியில் ஷூட்டிங், நாளை காலை சிவாஜியை பார்க்க முதல் ஆளாக சென்று விட வேண்டும் என்று காலை 6:30 மணி அளவெல்லாம் ஸ்பாட்டிற்கு சென்று விட்டாராம் வடிவேலு. ஆனால் அங்கு சிவாஜியும் 6:15 மணிக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு தயாராக இருந்தாராம். இருந்தாலும் முதலாக பார்க்க போகிறோம் என்ற பதற்றம் இல்லாமல் நேராக அவரை பார்க்கும் ஆர்வத்திலே சிவாஜியை பார்க்கிறார். உடனே திரும்பிய சிவாஜி, யாரு நீ என கேட்க, எனக்கு ஊர் மதுரை நடிப்பதற்காக வந்திருக்கிறேன், இந்த படத்தில் நடிக்க இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை நமது வடிவேலு இருக்கிறார். உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தொட்டு பார்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே சிவாஜி, ஓ நடிக்கையா, நல்ல நடிகனா வரணும் என்று சொல்லி வாழ்த்தி நமது வடிவேலை அனுப்பி வைத்தாராம். அந்த வாழ்த்து தான் என்னை திரையுலகிலே இந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறது என வடிவேலு ஒரு பேட்டியிலே இருக்கிறார். நடிகர் வடிவேலுடைய மார்க்கெட் என்பது தற்சமயம் சரிந்திருக்கிறது. அதாவது நமது விஜயகாந்துக்கு எதிராக என்றைக்கு பேச ஆரம்பித்தாரோ, விஜயகாந்த் தான் வடிவேலை ஒரு காலத்திலே வளர்த்து விட்டவர் அப்படிங்கிற நம்ம தகவல் நம்ம அனைவருக்கும். ஆனால் அந்த நபருக்கு எதிராகவே, நமது தலைவர் விஜயகாந்துக்கு எதிராகவே நமது வைகை புயல் வடிவேலர்கள் ஒரு காலத்திலே பிரச்சாரம் செய்தார். திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலிலே திமுக தோல்வி அடைகிறது. அதேபோல் நடிகர் சங்கத்திலும் ரெட் கார்டு என்பது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அது ரெட் கார்டு எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, 2ஆம் புலிகேசி, அந்த இம்சையரசன் 2ஆம் புலிகேசி படத்திலே சங்கர் மீது இருக்கக்கூடிய படத்தில் சரியாக வரல, அதனால் நஷ்டம் என்பது ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற காரணத்தினால் ரெட் கார்டு என்பது கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக நடிக்க முடியாமல் இருந்தார். இப்ப சமீபத்தில் கூட மாரீசன் அப்படிங்கிற திரைப்படம் என்பது வந்திருந்தது. அந்த காலத்தில் நமது வடிவேலு கிடைத்த வரவேற்பு என்பது இப்ப கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா சற்று குறைவாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதே போல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எப்படியோ அதே போலத்தான் வடிவேலு அவர்களும் சொல்லலாம். கவுண்டமணி செந்தில் காமெடியை போல வடிவேலுடைய காமெடிகளும் இன்று இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். வடிவேலு அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது சிவாஜி கணேசனுடைய படங்கள் நிறைய நடித்திருந்தாலும் முதல் முறை சிவாஜி கணேசனை பார்த்து அனுபவித்தான் தான் ஒரு பேட்டியிலே பகிர்ந்திருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே சிவாஜி கணேசனையும் வடிவேலையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நண்பா.